السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا مصطفى حبيبنا صلى الله عليه وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய காலகட்டத்தில் நல்ல விஷயங்களுக்கு, சாலிஹான இபாதத்துகளுக்கு அல்லாஹ் எங்களை கீயாக பயன்படுத்துவானாக. பாவமான செயற்கள், மோசமான செயற்களை விட்டும் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் தூரமாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ஜும்ஆவுடைய நாள்ல இந்த நிகாஹுடைய மஜ்லிஸ்ல எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் நியத்தை சரி செஞ்சு கொள்வோம். நாங்கள் இருக்கக்கூடியது ஒரு ஃபங்க்ஷன் அல்ல, ஒரு இபாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரு இபாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுடைய நியத்தை நாங்கள் சீராக்கிக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய குர்ஆன். சிலர்கள் இந்த அல்லாஹுடைய கலாம ரமலான்ல மாத்திரம் கையில் எடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இன்னும் சிலர்கள் குடும்பத்துல யாராவது வஃபாத்தாகணும் அல்லாஹுடைய கலாம கையில் எடுக்க, இன்னும் சிலர்கள் மையவாடிக்கு போகணும் அல்லாஹுடைய கலாம் எடுக்க, இன்னும் சிலர்கள் எப்பயாவது ஒரு ஷாப் இல்லாத வீடு ஓப்பனுக்கு சூரா பக்கராவோடு அல்லாஹுடைய கலாம கையில் எடுப்பாங்க. இது சந்தர்ப்பத்துக்கு எடுக்கக்கூடியது அல்ல. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மொபைல் எப்படி எங்களோட டச்சில் இருக்குதோ இதே போல் அல்லாஹுடைய கலாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடக்கூடியதாக இருக்கோம். அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய குர்ஆன் ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசக்கூடியதாக இருக்கும். யாராவது ஒருவர் படைச்ச ரப்பு அல்லாஹோட பேச விருப்பம் இருந்தா, யாராவது ஒருவர் படைச்ச ரப்பு அல்லாஹோட பேச விருப்பமாக இருந்தா ரெண்டு இபாதத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஒன்று, அதிகமாக சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளை விட்டுடவானம். இது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள பேச்சு நடக்கக்கூடிய ஒரு இடம். ரெண்டாவது, அதிகமாக அல்லாஹுடைய குர்ஆன், அல்லாஹுடைய கலாம ஓதுங்க. நீங்க அல்லாஹ்வோட பேசுறது போல. இந்த ரெண்டும் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் எல்லா வகையான விடயங்களையும் சொல்லியிருக்கிறார். எல்லா வகையான எங்களுக்கு லைஃபுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். நாங்க இப்படி பிசினஸ் பண்ணணும் குர்ஆன்ல இருக்குது. நாங்க எப்படி டிரைவ் பண்ணணும் அதுவும் குர்ஆன்ல இருக்குது. நாங்க எப்படி ஒருவரோட பேசணும் அதுவும் குர்ஆன்ல இருக்குது. அதே போன்று எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் அதுவும் குர்ஆன்ல இருக்குது. நாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எங்களுடைய ட்ரெஸ் கோட் அதுவும் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல இல்ல என்றொன்று கிடையாது, எல்லாம் இருக்குது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் யமனுக்கு கவர்னராக, பிரசிடென்டாக அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பும் போது முஆத் இப்னு ஜபலை பார்த்து கேட்டாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க யமனுக்கு போறீங்க, யமன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஃபத்வா கேட்டு வந்தா நீங்க எதை வச்சு ஃபத்வா கொடுப்பீங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை வச்சு ஃபத்வா கொடுப்பேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செகண்ட் கேள்வியாக என்ன கேட்கறாங்க தெரியுமா? நீங்க குர்ஆன்ல காணாவிட்டா எதை வச்சு ஃபத்வா கொடுப்பீங்க? எப்படி கேட்கல, குர்ஆன்ல இல்லாவிட்டா எதை வச்சு ஃபத்வா கொடுப்பீங்கன்னு கேட்கல. குர்ஆன்ல நீங்க காணாவிட்டா, எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ப்ராப்ளம் என்னன்னா குர்ஆனை நாங்க சரியாக படிக்கல, சரியாக விளங்கல. குர்ஆன்ல எல்லாமே இருக்குது, குர்ஆன்ல எதுவும் இல்லை என்று யாருமே சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, குர்ஆன்ல நீங்க காணாட்டி எதை வச்சு ஃபத்வா கொடுப்பீங்க? அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல இருந்து சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் 2 விடயத்தை விட்டுட்டு போறேன். எத்தனை விடயம்?
2 விடயத்தை விட்டுட்டு போறேன், அதை நீங்க பற்று பிடிச்சுக்கோங்க, கைவிட்டுடவானோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் அல்லாஹுடைய கலாமும் என்னுடைய ஹதீஸும். இது ரெண்டையும் ஒரு மனிதன் தன்னுடைய லைஃப்ல பூர்த்தியாக எடுத்துக்கொண்டா ஒரு நாளும் அவருக்கு அவருடைய லைஃப்ல தோல்வி என்பது கிடையாது. அவருக்கு அல்லாஹ் நிச்சயமாக அவனுடைய உதவிகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் கொடுத்து கொண்டிருப்பார். இந்த நிக்காஹுடைய பயான்ல நான் சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு தொட்டு காட்டிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிக்கா செய்யக்கூடிய மணமகன் யாரு? உங்களை பார்த்து சொல்லுறேன், இது ஒரு இபாதத். முதலாவது உங்களுடைய நியத்தை வச்சுக்கோங்க, நான் செய்யற நிக்கா அல்லாஹுடைய கட்டளை, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, இதை நான் இந்த லைஃப்ல எடுத்து நடக்க போறேன் என்ற நியத்தை வச்சுக்கோங்க. 2வது நிக்காக்கு வரக்கூடிய வழி, அதே போல மணமகன் 2 ஷாஹித பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுறேன். இந்த நிக்காக்கு வந்தா எல்லோருக்கும் ஒரு வெக்கம். மாப்பிள்ள சத்தம் போட்டு பேச மாட்டார். அக்கது செய்யற நேரத்தில் நிறைய நிக்காக்கல்ல வழி அவரும் சரியான வெக்கம். ஆனா அவனோட மனைவிமார்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர், பேசுற சத்தம் 4 வீட்டுக்கு அங்கே விளங்கும். ஆனா மஸ்ஜிதுல அக்குதென்று வரும் போது அந்த சவுண்ட் விளங்குது இல்ல. நான் அடிக்கடி சொல்ற நிக்காஹ் பயான்கள்ல தான் நீங்க 2 ஷாஹித கூட்டிவாரு. உங்களோட சைட்ல ஒரு ஷாஹித், இந்த ஒரு சைட்ல ஷாஹித் இருப்பாங்க. 2 ஷாஹிதுக்கும் அந்த மணமகன் பேசுற லாங்குவேஜ் விளங்கணும். நீங்க இங்கிலீஷ்ல அக்கது செய்ய போறீங்களா, 2 பேருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். நீங்க தமிழ்ல நீங்க அக்கது செய்ய போறீங்களா, அவருக்கு தமிழ் விளங்கிருக்கணும். ஷாஹிதாக வாரவருக்கு இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியாட்டி அவர் ஷாஹிதாக வந்து வேலை இல்ல. இப்ப என்ன சொல்ல போறாரு, வலி என்ன சொல்ல போறாரு, என்னுடைய மகள் ஃபாத்திமா என்ற பெண்ண 2 லட்சம் ரூபாய் மகருக்கு குறித்த 20 ஷாஹிதாக. சில நிக்காகல்ல சொல்ற நேரத்துல தான் ஷாஹித் ஒருவர் வருவாரு, வுது செஞ்சுட்டு, இன்னொரு ஷாஹித் அப்பதான் வருவாரு. இல்ல, 2 ஷாஹிதும் முன்னால் இருக்கணும். மக்களுக்கு தெரியணும் இவங்க 2 பேரும் தான் ஷாஹித். 2 ஷாஹிதும் முன்னால் இருக்கணும். ஜனாசால மையத்தை வச்சு சொல்லுவாங்க, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருந்தா அந்த ஜனாசாவுடைய கடனை மகன்மார் பொறுப்படுத்திருக்கிறார். இப்ப கடன் கொடுத்தவங்க ஜனாசா அடைக்கிறதுக்கு பின்னால மகன்மார தேடுறீங்க. ஒரு மகன் லண்டன்ல, ஒரு மகன் அமெரிக்கால இருக்கிறார். இல்ல, ஜனாசாவை வச்சா மகன் முன்னால வரணும், இவரு தான் இந்த வாப்ப, நான் பொறுப்பெடுக்கிறேன் கடனை. மகன்மான் முன்னுக்கு வரல, முன்னுக்கு வரணும். எங்கட பேச காட்டணும் மக்களுக்கு, நான் தான் பொறுப்பு, நான் தான் ஷாஹி. இந்த சுண்ணாக்கள் இல்லாம போகுது. இப்ப எல்லாமே மாடர்னாக போய்கொண்டிருக்கிறது. சுண்ணத்துகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டு போகும். சொல்லோடுமே இந்த மகனை நான் குறித்த 20 ஷாஹித் முன்னிலையில சபையோர் ஷாஹிதிலையும் நான் உங்களுக்கு நிக்கா முடிச்சு தந்து விட்டேன் சொல்லி கொடுக்கிறாங்க. ஆனா சொல்றவருடைய சத்தம் எல்லாருக்கும் கேட்குது, சொல்லி கொடுக்கக்கூடியவர், அதாவது சொல்லக்கூடியவருடைய சவுண்ட் வருவது இல்லை. அவர் சில நேரங்கள்ல சரியான வெக்கம், கீழே பார்த்துதான் சொல்ற, நான் காப்பாட்டுக்கு முடிச்சு கொடுக்கல, நான் முடிச்சு கொடுக்கிறது முன்னால உள்ள ஏன மருமகனுக்கு அவருடைய முகத்தை பார்க்கணும், சுன்னத். இப்ப மாப்பிள்ள சொல்ற நேரத்தில் அவருக்கு சரியான வெக்கம், சவுண்ட் வருவதே இல்லை. கபில் உங்களோட மகளை நான் கபூல் செஞ்ச இல்ல. சில நேரங்கள்ல வார்த்தைகள் மிஸ் ஆகினா அந்த அக்குது கேன்சல் ஆகுது, அதற்கு பின்னால வாழ்ற லைஃப் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹராமாகும். எங்களோட ஒப்பந்தம் சரியாக இருக்கும். 2 பேரும் சத்தமாக கொஞ்சம் சொல்லணும், இது ஆக முக்கியம். இவங்க 2 பேரும் சொல்ற நேரத்தில் 2 ஷாஹிதும் காது கொடுத்து கேட்கணும், என்ன சொல்லுறாங்க, என்ன மகர் சொல்லப்படுவது, என்ன மகர் இங்க பேசப்படுவது. நிறைய நிக்காஹ்கள் உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, சொல்லப்படுற மகர் உண்டு, கொடுக்கப்படுற மகர் உண்டு. இப்ப நான் ஒரு பொருளை வாங்குறேன். இப்ப சில நேரங்களில் நிறைய பேருக்குள்ள ப்ராப்ளம் என்னண்டா, அல்லாஹ் மன்னிக்கணும் எங்கள் எல்லோரையும், இது ஒரு நசீஹத்துடைய இடம் என்பதால் இதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நாங்க யாருமே நிக்கா செய்யற நேரத்துல மகர பெண் கிட்ட கேட்கறதே இல்லை. சுன்னத் என்னண்டா, நான் என்ன மகர் கொடுக்க போறனோ அந்த வைஃப் கிட்ட, எனக்கு யாரு வைஃபாக வரப்போறாங்களோ அவங்களுக்கு கேட்கறது சுன்னத். உங்களுக்கு என்ன தேவை, அவ கேஷா கேட்கலாம், இல்ல அவ புக்ஸா கேட்கலாம். ஏன்னா இந்தியால கேரளால ஒரு டாக்டர் அதாவது
மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அவர் ஒரு நிக்கா செய்யறாரு. அவர் கேட்கிறாரு, நிக்காக்கு முன்னால் உங்களுக்கு மகர் என்ன தேவை? அவர் சொல்றா, எனக்கு இந்த 6 புக்ஸ் தேவை, இதை நீங்க தந்தா நான் உங்களுக்கு கபூல் செய்யறேன். இது சுன்னத்து. ஒரு கணவன் அது பெண்ணுக்கிட்ட கேட்கறது சுன்னத்து. உங்களுக்கு என்ன தேவை? சிலவங்க என்ன செய்யறது, காயின்ஸாக கொடுத்தா பின்னுக்கு எங்களுக்கு உதவுமே, பின்னுக்கு எங்களுக்கு இல்ல, அவக்குத்தான் உதவணும் அந்த மகர். நிறைய பேர் யோசிக்கிறது காயின்ஸாக இப்ப உள்ள ரேட்டுக்கு காயின்ஸ கொடுத்தா மாஷா அல்லாஹ் பின்னுக்கு அது கொஞ்சம் ஏறினா எங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமே. அது எனக்கு ப்ராஃபிட் இல்ல, அது அவக்கு மட்டும்தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு நிறைய பேர் கேட்கறது இல்ல, ஹஸ்ரத் இப்ப எனக்கு போகும் ப்ராப்ளம், கொடுத்த மகர் எடுக்கலுமா? என்ன கேட்கறது, கொடுத்த மகர் எடுக்கலுமா? நிறைய பேர் கேட்கறது இல்ல. இந்த சின்ன சப்ஜெக்டுகளை நாங்க படிக்கிறது இல்லை, நாங்க விளங்குறது இல்லை. கட்டாயமாக நிக்காஹுடைய நிக்கா செய்யறதுக்கு முன்னால, எப்படி நான் ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னால நான் ஆஸ்திரேலியா போறேன் இல்ல யூகே போறேன், இப்ப நாளைக்கு இன்டர்வியூ இன்றைக்கு ரெடி ஆகுறாரு, போனவர்கிட்ட கால் பண்ணி கேட்கிறாரு உங்களுக்கு என்னென்ன கேட்டாங்க, அவர் சொல்றாரு என்னென்ன கேள்விகளை கேட்டாங்க, இப்ப ரெடி ஆகுறாரு. இங்கிலீஷ் தெரியாட்டியும் அந்த வேர்டுகளை சரியாக சொல்லி பழகுறாரு. ஆனா மஸ்ஜிதுக்கு நிக்காஹ் வரும் போது இங்க கபில் தோணி சொல்லி கொடுத்தா வாய்க்கு வருவது இல்ல. யோசிக்கிறாரு, ஏன் குர்ஆனை தொட்டு பல வருஷம் ஏன் அனுபவம் வராது இல்ல. நிக்காக்கு வரத்துக்கு முன்னால ஒவ்வொருவரும் அந்த வேர்டுகளை சொல்லி பழகணும். சின்ன ஹர்ஃப் மிஸ் ஆகினாலும் அவங்க எல்லாமே மிஸ் ஆகுது. இதெல்லாம் ஆக முக்கியமான விடயங்கள் நாங்க எங்கட லைஃப்ல திருத்திக் கொள்ளணும். அடுத்தது சுருக்கமாக 4 விஷயத்தை சொல்லுறேன். குர்ஆன்ல நான் ஆரம்பத்துல சொன்ன எல்லா வகையான விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். பெற்றோர்களோட எப்படி நடக்கணும், அதே மாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவியோட எப்படி நடக்கணும் என்பதையும் அல்லாஹ் அவனுடைய கலாம்ல சொல்லியிருக்கிறார். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களோட வைஃபோட நீங்க சரியான முறையில கண்ணியமாக இரக்கமாக அன்பாக, அல்லாஹ் அது பெருமதியான ஒரு வேர்டை பாவிச்சிருக்கிறார். நீங்க இரக்கமாக நடங்க, அன்பாக நடங்க. ஒரு கணவன், இந்த இடத்துல நான் பெண்களை பத்தி பேசல, பேசியும் வேலை, இந்த இடத்துல பெண்கள் இல்லை, இந்த இடத்துல பெண்கள் இல்லை. அதனால இந்த இடத்துல இந்த ஹஸ்பண்டுக்கு அதே போல முடிச்சவங்களுக்கும் நான் அட்வைஸாகவே பண்றேன். இந்த 4 உரிமைகளை பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. 4 விடயம், 4 உரிமைகள் இருக்குது. இதுல நீங்க துரோகம் செஞ்சிடவான, அநியாயம் செஞ்சிடவான, அந்த பெண்களை ஏமாற்றிடவான. கண்ணியமான சகோதரர்களை, முதலாவது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள்ல அவங்களோட ஹக்குல முதலாவது ஹக்கு அது பொருள் ரீதியான ஹக்கு, திங்ஸ் ரீதியான ஹக்கு. நிறைய பேர் நினைச்சு அதனால தான் மரவையா கொண்டு போறது. என்ன பொருள் ரீதியா கொடுக்க சொல்லி இருக்குது, நான் அந்த பொருளை சொல்ல வரல, நாங்க கொண்டு போற மரவையை பத்தி நான் இங்க பேச வரல. நான் சொல்ல போறது மார்க்கம் சொல்ற மரவையை பத்தி சொல்ல போறேன். மார்க்கம் முதலாவது அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் முஆவியா ரலியல்லாஹு கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் பெண்களுடைய ஹக்குகள் என்ன? இப்ப பொருள் ரீதியான ஹக்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதுல முதலாவது, நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதை போல அந்த பெண்ணுக்கும் நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க. சில ஹஸ்பண்ட்மார் இருக்கிறாங்க, அல்லாஹ் மன்னிக்கணும், நல்லவங்க, அவர் மாஷா அல்லாஹ் நல்ல ஹை லெவல்ல சாப்பிடுவார், எல்லா இடங்களுக்கும் போவாரு. ஆனா மனைவிய கணக்கே இல்ல, என்ன சாப்பிட்டா ஏது சாப்பிட்டா இல்லையா, அதுல அவர் கேர் பண்றதே கிடையாது. அதாக மோசமான விடயம். ஒரு நாளாவது மனைவி கிட்ட என்ன சாப்பிட்டீங்க, ஏதாவது தேவையா? அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பாடு உங்களோட கையால எடுத்து உங்களோட மனைவிக்கு நீங்க சாப்பிட கொடுக்கறது இருக்குது, சாப்பாடு ஊற்றுறது இருக்குது, இது இபாதத் என்றாங்க. ஆனா நாங்க எல்லோரும் செஞ்சிருக்கிறோம், கட்டாயமா நாங்க செஞ்சிருக்கிறோம். எப்பண்டா வலிமலை கேமராமேனுக்கு முன்னால லைஃப்ல ஒரு டைம் அதுவும் கொடுக்கறது இல்லை, அவனும் சரியா லொகேஷனை பார்த்து போட்டோ எடுத்து காட்டும், அந்த சாப்பாடும் கையில இருந்து கொண்டே இருக்கு. அந்த டைம்ல தான் நிறைய பேர் கொடுத்திருக்கிறோம். இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு மனைவியுடைய எஃபெக்ட், அந்த அளவுக்கு அவங்களோட மேல அன்பு முஹப்பத். ஃபேமிலி லைஃப்ன்றது எல்லாருமே சொல்றது பிரச்சனை 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 இல்ல, சரியா வாழ்ந்த அந்த லைஃப் ஒரு நாளும் பிரச்சனை ஆகாது. அந்த பெண்ணுக்கு நீங்க சாப்பிடும் போது சகன்ல உட்கார்ந்து நீங்க டேபிள்ல உட்கார்றீங்களா, ப்ராப்ளம் இல்ல, சேர்ந்து சாப்பிடுங்க. ஒரே பிளேட்ல எல்லாமே பிரிஞ்சு பாருங்க. எங்கட டவல் வேற, அவங்களோட டவல் வேற, எங்கட பிளேட் வேற, அவங்களோட பிளேட் வேற. இன்னைக்கு எங்கட அல்மாரி எடுத்தாலும் அவங்களுக்கு தனி செக்ஷன், எங்களுக்கு தனி செக்ஷன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய லைஃப பாருங்க,
உண்மைக்கு இப்ப உள்ள காலத்துல எல்லாமே தனியத்தான் இருக்கணும். எங்கட சுத்தமும் அவங்களோட சுத்தமும் வித்தியாசம். நல்ல கோலி குடிக்கிற ஒருவர் வந்து அவர் வாஷ் பண்ணி தொலைச்சிட்டு வந்தாருன்னா அந்த டவல் என்ன செய்யலாம், வைஃபுக்கு யூஸ் பண்ணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளேட் எந்த அளவு வேண்டா தலஹானி, அதாவது என்ன சொல்றது, பிலோ இருந்த காலத்துல கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தந்த தலைய அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில வச்சுதான் தூங்குவாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியுடைய மடியில தான். அந்த அளவுக்கு பொண்டாக இருந்தாங்க, அந்த அளவுக்கு முஹப்பத்தாக இருந்தாங்க, இரக்கமாக இருந்தாங்க. அதே போல நீங்க ஆடை அணிகிறது போல அவங்களுக்கு ஆடையை வாங்கி கொடுங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல அந்த பெண்ணுடைய மகரை நீங்க சரியாக கொடுங்க, அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை கொடுங்க. இது நீங்க பொருள் ரீதியாக அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஹக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் இத அழகான முறையில செய்யறோம். ரெண்டாவது, இதுல நிறைய யங்ஸ்டர், நிறைய வாலிபர்கள் முடிச்சு சில நேரங்கள்ல பழையவர்களா ஆகினவர்கள் கூட இந்த விஷயத்துல கவனமாக இருக்கிறது கிடையாது. எதுலண்டா அந்த பெண்ணுடைய உணர்வை மதிக்கிறது. பெண்ணுடைய சிலவங்க தண்ட வைஃப மதிக்கிறதே இல்லை, வைஃப மதிக்கிறதே இல்லை. அவர் வைஃப ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறார். அந்த வைஃபுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் சரியாக கொடுப்பது இல்லை. சிலவங்க வீட்டுல பெர்ஷியன் கட் வளர்ப்பாங்க, நல்ல பேர் வச்சிருப்பாங்க, ஒயிட்டி, பியூட்டி, ஸ்வீட்டி எல்லாம். ஆனா வைஃப சில நேரங்களில் ப்ராப்ளம் வரும்போது டாங்கி, மங்கி எல்லாம் என்னென்ன வேர்டு இருக்கிறோ எல்லா வேர்டையும் யூஸ் பண்ணுவாரு. ஆனா மிருகத்துக்கு நல்ல பேர், அவர் வளர்க்கக்கூடிய பெட்ஸுக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு என்றா ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 9 பேர் வச்சிருந்தாங்க. 9 பேர். யா ஹுமைரா, யா ஹம்ரா, யா ஷிஃபா, யா முவஃபிகா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தந்த மனைவி அன்பாக அழைச்சாங்க. நீங்க செல்ல பேர் வெக்காட்டின் பிரச்சனை இல்ல, இருக்கிற பேரை வச்சு அழைங்க கண்ணியமா. ஒரு பெண்ணுடைய உணர்வை மதிக்க பழகுங்க. கொஞ்சம் நேரம் கொடுத்த அந்த பெண்ணோட முஹப்பத்தா, ஏன்னா சில நேரங்கள்ல மாமா கிட்ட அவட வாப்பவோட இறக்கமாக பழகிருப்பா, குடும்பத்தோட ஒன்றாக இருந்து பேசிருப்பா. இப்ப அவ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட பொறுப்புக்கு கீழே வரப்போறா, உங்களோட பொறுப்புக்கு கீழே வரப்போறா. இப்ப அந்த பெண்ணுடைய எல்லா பொறுப்பும் உங்களுக்கு கீழே வரப்போகுது. இரக்கமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம், பசியாக இருக்கலாம், தாகமாக இருக்கலாம். இதற்கு பின்னால் விதையும் பேசாத வாப்ப கிட்ட சொல்ல போறது இல்ல. எதுவாக இருந்தாலும் அதை வந்து சொல்ல போறது உங்களிடத்துல. அதனால பெண்ணுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறதுல முக்கியம். 2-3 சம்பவத்தை சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் நாங்க என்ன சொல்லுவோம், ஏண்ட நான் இருக்கிற லெவல், நான் இருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துல மனைவிக்கு எல்லாரோட முன்னுக்கு இப்படி நடக்கிறதா? எங்கட எல்லாரோட லெவலை விடையும் பெரிய லெவல் யாரு? ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீபுனா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வாராங்க. சில ஹபஷ அதாவது நாட்டை சேர்ந்தவங்க விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த விளையாட்டை நானும் பார்க்கவா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷோல்டர்ல களத்தை வச்சு அந்த விளையாட்டை பார்க்கிறாங்க. சிலவங்க இதை வேற மாதிரி பார்க்கலாம். வைஃப் கேட்கிற ஒரு பிலிம் பார்க்க போமா, மதிக்கத்தானே ஒண்ணு வாங்க போமில்ல. ஹராத்துக்கு இல்ல, ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் நானும் நீங்களும் ரேஸ் ஓடுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை முன்னால அனுப்பி தன்னுடைய மனைவியோட ரேஸ் ஓடுறாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கப்ல அவங்க வாட்டரை குடிச்சிட்டு வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஆயிஷா நீங்க எந்த இடத்தால குடிச்சீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இந்த இடத்தால குடிச்சேன் யா ரசூலல்லாஹ். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாயை வச்சு குடிக்கிறாங்க. சில நேரங்களில் பீப்பை கடிச்சிட்டு வைப்பாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிக்க இடத்தாலே வாயை வச்சு கடிப்பா. இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஒரு வைஃப் விளங்கோடும் இந்த ஹஸ்பண்ட் என்னோட அப்படி முஹப்பத்தாக இருக்கிறார். அதனால பெண்ணுடைய உணர்வு சிலவங்க என்ன செய்யறதுன்னா 4 பேருட முன்னுக்கு, மாடிட முன்னுக்கு, இல்ல உம்மட முன்னுக்கு, மைனிட முன்னுக்கு வைஃபுடைய குறைகளை அதாவது மோசமாக பேசுவாங்க. இவருக்கு ஆக்க தெரியா, இவர் டீ ஊத்திதான் அல்ஹம்துலில்லாஹ் சீனி பக்கெட் ஃபுல் அதுல தான் இருக்கும். 4 பேருட முன்னுக்கு வைஃப்ட குறைகளை பேசுறது இல்ல. வைஃப்ட குறை உங்களோட பெட்ரூமுக்குள்ளே உங்களோட வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியில போக கூடாது. 2வது எல்லா சந்தர்ப்பங்களையும் உங்களோட வைஃப்ட உணர்வை மதியுங்க. இது தனியாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு. 3வது உங்களோட வைஃபுடைய உடலுடைய ஹக்கு.
சிலவங்களுக்கு நிக்கா செய்யறது ஹராம், மார்க்கம் சொல்லுது நிக்கா செய்யறது ஹராம். யாரெண்டா ஒரு பெண்ணுடைய தேவையை பூர்த்தி, பார்க்கறதுக்கு மாஷா அல்லாஹ் பாடி பில்டரை போல இருக்கிறாரு, பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, சில நேரங்கள் அவருக்கு உடல்ல எந்த தேவையும் இருக்காது, மார்க்கம் சொல்லுது ஹராம் அவர் நிக்கா செய்யறது. பெண்ணுடைய ஹக்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவர் தகுதி இல்லைண்டா அந்த பெண்ணை நிக்கா செய்யறது அவருக்கு ஹராம். நான் ஏன் சொல்றேன்டா, இப்ப வரக்கூடிய ப்ராப்ளங்கள் அநேகமான ப்ராப்ளம். ஒரு நிக்காஹ் ஒன்று நடந்துச்சு, ஒரு நிக்காஹ், அது ஒரு படிப்படிக்காக நான் சொல்லுறேன். நிக்காஹ் நடந்து 2வது நாள் அவர் வெளியில வாராரு ஒரு தேவைக்காக. போன்ல மெசேஜ் வருவது, எங்களோட வீட்டுக்கு வரவானம், எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது, எனக்கும் உங்களுக்கும் எனக்கு இதுக்கு பின்னா கூட லைஃப கொண்டு போகலாம். செகண்ட் டேல மெசேஜ் வருவது, டிவோர்ஸ் ஆகுங்க. பல முறை அதை முயற்சி செஞ்சு பேசுறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பேசி பேசி ஏழுமான அளவுக்கு பேசினோம். அதற்கு பின்னால கேள்விப்படுவது ப்ராப்ளம் எங்கெண்டா, உடல் அவருடைய அழகிலேயோ அவருடைய பணத்திலேயோ அவருடைய சொத்தையோ அல்ல, அவருக்கு இதற்கு பின்னால லைஃப கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சக்தி உடம்புல இல்ல சக்தி. இன்னைக்கு எல்லோரும் சில பாவனைகளை பாவிக்கிறோம், பார்க்கறதுக்கு உஜாராத்தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பாவனைகள் மூலமாக அவங்களுடைய உடலுடைய சக்தியிலிருந்து கொண்டு போறாங்க, உடலுடைய சக்தியை. முக்கியமாக இந்த 3வது நான் சொல்லக்கூடிய விடயம், அந்த பெண்ணுடைய ஹக்குன்றது வெறுமனே உடலுடைய ஹக்கு மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துடைய ஹக்கையும் பேணும். நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் நிக்காஹ் பயான்ல பேசுற பேச்சா? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்மால பேசப்பட்ட பேச்சு, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில பேசப்பட்ட பேச்சு. ஒரு பெண்மணி வாரா, யா ரசூலல்லாஹ், நான் நிக்கா செஞ்சிருக்கிறேன் உஸ்மான் இப்னு மஃஊன, நிக்கா செஞ்சு 1 வீக் ஆகுது, ஆனா எதுவுமே ஏண்ட தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி இல்ல. உஸ்மான் இப்னு மஃஊன் அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சாங்க, வாங்க என்ன ப்ராப்ளம் உங்களோட? இல்ல யா ரசூலுல்லாஹ், நான் பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறேன், இரவேல தக்பீர் கட்டினா எனக்கு தக்பீரை விட மனசில்ல, அதனால முழு இரவும் தொழுது கொண்டிருக்கிறேன். நாங்க நைட் ஃபுல்லா மொபைல்ல இருக்கிற மாதிரி ஒரு டீ கப்பை வச்சு ஹோட்டல்ஸ்களுக்கு முன்னுக்கு 2-3 அவர் இருந்து இரவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி, ராவைக்கு பைக் ரேஸ் போற மாதிரி, ராவைக்கு அதை போல அல்ல, அவங்க இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க முழு இரவும். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, உஸ்மான் உங்களோட தக்பீரை விட்டுட்டு போய் உங்களோட மனைவியுடைய ஹக்க ரலியல்லாஹு அன்ஹு நிறைவேற்று. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து பார்த்தா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பகல் சாப்பிடுறாரு, இரவெல்லாம் நின்று வணங்குறாரு. ஆனா மனைவிட மூத்துல ஒரு சந்தோஷத்தை காணல. ஒவ்வொரு மாமமாரையும் பார்த்து சொல்ற, நிக்காக்கு பின்னால வலிமா எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு எல்லாம் அழகாக செய்யறீங்க, கொஞ்சம் 2-3 மாதம் போய் 2 சைடையும் விசாரிக்கிறதும் உங்களோட பொறுப்பு. பெண் வீட்டுல அந்த பெண்ணோட நல்ல முஹப்பத்தாக பேசக்கூடியவங்க யாரோ, அந்த ஆணோட முஹப்பத்தா பேசக்கூடியவங்க யாரோ, அவங்களிடத்துல இந்த சப்ஜெக்ட விசாரிக்கிறதும் ஆக சுன்னத்து, ஆக முக்கியம், பொருள் கட்டாயமாக கேட்கணும். நிறைய பேர் சொசைட்டிக்கு மறைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் இரவெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறேன், பகலில நோன்பு பிடிக்கிறேன், ஆனா சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு நேத்து என்ன தக்பீரை விட்டுட்டு மனைவியோட போய் சேர சொன்னாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஸதக சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையை சொல்லிட்டாங்க. கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, உடலுக்கு ஒரு ஹக் இருக்குது, அதே போல மனைவிக்கும் ஒரு ஹக் இருக்குது. அதே போல இறுதியாக சொல்லி முடிக்கிற 4வது, அல்ஹம்துலில்லாஹ், அந்த பெண்ணுக்கு நிறைய பேர் பொருள் ரீதியான உதவியை செய்யறோம், அதுல அந்த குறையும் இல்ல. 2வது, ஆக அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுடைய உணர்வையும் சிலவங்க மதிக்கிறாங்க. 3வது, அந்த பெண்ணுடைய உடலுடைய ஹக்கும் நேரத்துடைய ஹக்கும் பேணுறாங்க. ஆனா 4வது விஷயத்துல நாங்க நிறைய பேர் 0ல தான் இருக்கிறோம். எதுன்னா தர்பியாவுடைய லைஃப், தர்பியத்துடைய லைஃப். இந்த இடத்துல வந்த வாப்பமாரை பார்த்து நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களோட பிள்ளைகளை நீங்க யூனிவர்சிட்டிக்கு படிக்க அனுப்புறீங்கடா, மஹரம் இல்லாம தனியாக அனுப்புவாங்க. நான் சொல்றது பொய்யாக இருந்தா, இந்த பம்பளப்பட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய இமாம் என்ற ரீதியில, இந்த கடமை என்ற ரீதியில நான் உங்களுக்கு சொல்லுறேன். நான் ஒரு நாள் அசர் தொழுகை நடக்குதுங்க, அசர் தொழுகை நடக்குது. நான் என் ரூமுடைய இந்த கர்ட்டனை நான் திறக்கிறதே இல்லை. ஒரு நாள் கர்ட்டனை திறக்கிறேன், அசருடைய நேரம்.
4 எஸ்பிசட் பைக்ல 4 யங்ஸ்டர்ஸ் வாராங்க. நல்ல ஹிஜாப் உடுத்த 2 பிள்ளைகள் வாராங்க. இது உங்களோட கவனத்துக்கு, இதை நான் அமானிதமாக சொல்லுறேன், இந்த விஷயத்துல கவனமாக இருங்க. பீச் ஓரத்தில் அந்த 2 பிள்ளையும் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையோட ஒரு பெண் பிள்ளையோட இன்னொரு ஆண் பிள்ளை எதை கணவன் மனைவியாக பெட்ரூம்ல செய்யணுமோ அதை பீச் ஓரத்துல செய்யறாங்க. மற்ற 2 பேர் மொபைல்ல வீடியோ எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால இன்னொருவர் வாராரு. அந்த கேர்ள் இன்னொரு கல்லுக்கு கீழே போய் இருக்கிறார். இயற்கையை ரசிக்க போறாங்க. நான் என்ன செஞ்சேன், 2 பேரோட போய் ஒரு கம்பௌண்ட் எடுத்துக்கொண்டே தான் போனேன். போய் அங்கிருந்து 4 பேரையும் பார்த்தா முக்கியமான ஃபேமிலி. நாளைக்கு அந்த பிள்ளைகளுடைய கற்பு போய் எதுவும் போய் எல்லாமே போனதுக்கு பின்னால உமா என்ன புள்ள அப்படி இல்ல, உங்களுக்கு முடியும் என்றா கிளாஸ் விடுற நேரத்துல போய் பாருங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட கண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போன அங்க ஒரு பெண் புள்ள கண்டத்தோட தலையை இப்படி கீழே குடிச்சிட்டா. நான் அந்த பொருளை வாங்கிட்டு வார வரைக்கும் தலை உயர்த்தவே இல்லை. அவ்வளவு பக்குவம், பயம். வாப்பமார் தனியா அனுப்பி வைக்கிறோம், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனியா அனுப்புறோம். வானம் என்று சொல்ல பாருங்க. அந்நிய சகோதரக்கூடிய களத்துக்கு மேல கையை போட்டுக்கொண்டு ஃப்ரெண்ட்லியாக பாதையில போறாங்க. ஒவ்வொரு மரத்தோரங்கள்ல பிளீஸ் பண்ணி சொல்லுறேன், உங்களோட பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. இந்த சொசைட்டிக்கு தேவை. உங்களோட ஆம்பளை பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, எல்லா நாலேஜையும் கொடுங்க. ஆனா மஹரமுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அதே மாதிரி திருமணம் செய்யக்கூடியவர்களை பார்த்தும் சொல்லுறேன், மச்சாம்மா எந்த ஃபேமிலியில மைனி மச்சான் என்று இருக்குதோ அந்த விஷயத்துல அல்லாஹ்வை முழுமையாக பயந்துக்கோங்க. மைனி தான் என்று ஜோக் அடிக்க போகவானும், மச்சான் தான் என்று சொல்லி போட்டு ஃப்ரெண்ட்லியாக பழக போகவானும். ஒரு பெண்மணி வந்து கேட்கிறா, யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ், மச்சானோட பேசவா, மச்சானோட பழகிறது எப்படி? சொன்னாங்க, நீ மவுத்தாகிறது முண்டுதான், மச்சானோட பேசுறதும் முண்டுதான். என்ன சொன்னாங்க? மச்சானோட பேசுறதும் முண்டுதான், உங்களோட கசினோட பேசுறதும் முண்டுதான், நீ மவுத்தாகிறதும் முண்டுதான். அதனால தர்பியாவுடைய லைன், தீனுடைய லைனையும் பெண்களுடைய விஷயத்துல பாருங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் கபூல் செய்யணும். இந்த மணமகன், இந்த வாலிபர் அல்லாஹ் இந்த 4 உரிமைகளையும் 4 கடமைகளையும் சரியாக பேணி நடக்கக்கூடியவராக அல்லாஹ் ஆக்கணும். அதே போல கட்டாயமாக உங்களோட வாப்ப உம்மோட துவாவை கட்டாயமா பெற்றுக்கோங்க. உங்களோட மனைவியை பாக்குறதுக்கு முன்னால, உங்களோட மனைவியை நீங்க சந்திக்கிறது போ முன்னால வாப்புக்கு முசாஃபா செய்யுங்க, உம்மக்கு முசாஃபா செய்யுங்க. அவங்க 2 பேரோட துவாக்கு பின்னால தான் உலகத்தில் எல்லோருடைய துவா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா, அதற்கு பின்னால் ஒரு சிறந்த துவா இருக்கு வேண்டாம், அது உங்களோட உம்ம வாப்பட துவா. அந்த பெண்ணுக்கும் என்ன செய்யுங்க, உம்ம வாப்பா கைய முசாஃபஹா செஞ்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கும் துவா செஞ்சு கணவரோட இணைச்சி வைங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்னால 2 பேரும் 2 ரக்காத் தொழுதுட்டு நீங்க துவா கேட்கணும். அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணுடைய தலை முடிய பிடிச்சு ஓதக்கூடிய துவாவை ஓதிட்டு, அது பங்கன்ல எல்லாரோட முன்னுக்கும் போய் அது பிடிச்சு ஓதணும் என்றது மார்க்கத்தில் எங்கேயும் இல்ல. நீங்க தனியா போய் என்ன செய்யலாம், அந்த பெண்ணுடைய முடிய பிடிச்சு அந்த துவாவை ஓதி அதுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுது சதக்கா ஒன்று ஒதுக்குங்க. அதுக்கு பின்னால நீங்க துஆ கேளுங்க. அதுக்கு பின்னால குடும்ப வாழ்க்கை ஆரம்பிங்க. வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பொருந்தி கொள்வானாக. இந்த வாலிபருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த வாலிபரை பொருந்தி கொள்வானாக. யார் யாரெல்லாம் திருமணம் செய்திருக்கிறோமோ எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. பெண்களை மதிக்கக்கூடிய ஆண்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. யார் யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில சிக்கல்